திருச்சி மலைக்கோட்டை, தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, நடுவிலே திகழும் கலைக்கோட்டை, நாடே புகழும் புதுக்கோட்டை என்னுடைய ஊர். என் ஊருக்கு முதல் வணக்கம். என்னை பார்த்து கவிதை எழுத சொன்னார்கள். சரி, கவிதை எனும் பேரரசி வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. மக்கள் எல்லாம் மாக்களானார். எதனாலே? இரண்டாலே. ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு. நான் கை கொள்ளும் மேன்மை தரும் அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம், எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம், எல்லோருக்கும் என் மீதே இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான். அடியெடுத்து நான் அளந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன். கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் அன்னையற்ற பிள்ளையென அனாதையாய் திரிந்திடுவார். தானாக பேசினாலே, தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அந்நாளில். வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். காரணம் தான் தெரிகிறதா? காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம் தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று அன்று, கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி காதல் இன்று. பொத்தானை மறந்தாலும், போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், புசித்திடவே மறந்தாலும், பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும் மனிதன் விவேக கைபேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதை தேவையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா. நோக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம்தான், ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் என்வரிசை பேசிதான். சோற்றுக்கு வழி இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? சோற்றுக்கு வழி இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? ஏரோட்டும் பிழைப்பு இருக்கு உனக்கு, எதிர்த்தாப்புல ஏர்செல் கடை எதுக்கு? நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும்